சரி அப்பா டிரைவர் தான் மறுபடியும் கூப்பிட்டு டிரைவர் யாரா இருக்கா டிரைவர் வேலை பார்க்கணும் யாருக்கா தனியா கனி வச்சலாம் ஒரு கனி தானே வச்ச பக்கத்துல அப்படி குடும்பத்தை பார்த்தேன் நம்ம சொல் கேட்டு வரோம் உண்மை இல்லையா நான் எல்லாம் செஞ்சுக்கிறோம் உண்மை இல்லையா பயமுறுத்துற மாதிரி பேசணும் உண்மைனா உண்மை தானே சொல்றேன் பயமுறுத்த மாதிரி தான் பேசுவோம் கருப்பசாமி கொண்டு வந்து சேர்த்து நல்லபடியா அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்கணுமா அதான கேட்க வந்திருக்கேன் ஆனா முடியாதுமானே நான் வந்துட்டு வா முடிய வச்சு நான் தரேன் உன் சொல்லி கேட்டு வர வைக்கணும் அதே மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்க வீட்டுக்காரர் நல்ல பார்க்காரு உடல்நிலை இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போக முடியாது தமிழ் உண்மையை சொல்லணும் வீட்டை பார்த்தேன் வீட்டுக்கு மேக்க அம்மா போயிடுச்சு உண்மையா இல்லையா கருப்பசாமி வந்து நின்று காப்பாத்திட்டாரு எத்தனை முறை வர பார்க்க அப்படி கருப்பசாமி வந்த இடத்துல ஒரு ரெண்டாவது வீட்டுல கிழக்க பார்த்து என் கனி ஒரு கனி இருக்கு திருநாறு உண்மையா இல்லையா மேக்க பார்த்து நீ கூப்பிடுறது கிழக்க பார்த்து ஏன் திருநாறு சத்தமா சொல்லுது உண்மையா இல்லையா மகனுக்காக கேட்டு வந்து வாழ வச்சா போதுமா சொல்லிட்டோம்ல சரி இல்லையா வெளியேறிட்டாது வெளியேறலாம் இருக்கு அப்படி ஞாபக சக்தினா ஒண்ணு இல்ல இருக்கக்கூடியது அதெல்லாம் வெளியில போகக்கூடிய இடத்தெல்லாம் கொடுத்தாச்சு எந்த எதுவுமே இல்லை வந்து பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடியது 2000 கூட வடக்க பார்த்து இருக்கு கப்போர்ட் உண்மையா சரிதானே அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இல்லையா என் குதிரையை விட்டு பார்க்க என் குதிரை என்ன சொல்லுதோ அதை சொல்லிடுவேன் காலில் விழுந்துடும் உண்மையா இல்லையா 2வது தடவை சொல்லுறான் எங்க இருக்கோ அங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும் கருப்பசாமி பார்த்துக்கிட்டேன் பழிபாவத்தை யார் மாதிரியும் போட முடியாது நான் கருப்பசாமி வாக்கு தரேன் அவன் என்ன சொல்ல வச்சா போதுமா வர வச்சுத்தானே தைரியமா போயிட்டு வந்தாச்சு அவனுக்கு மகனி எந்த ஒரு குறை இல்லாம வாழ வச்சுட்டாரு அமாவாசை அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன பார்க்கணும் வருவியா எந்த கோளாறும் இல்லை ஏற்கனவே அம்பாளுடைய தந்தான் டக்கு டக்குன்னு ஆறுதால அவன் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் அது நல்லதுக்கு தான் வாரான் கீழ்பக்கம் ஒருத்தர் வேப்ப மரத்துல குடியிருக்கான் உண்மையா இல்லையா சத்தமா சொல்லு அப்படி இருக்கக்கூடிய பரணி பார்த்தேன் அவரோட சாமி வருது பயப்படாது அதனால எந்த குறையும் இல்லை செய்வன கோளாறு தான் சொல்லிருக்கேன் ஏன்னா வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை ஏற்கனவே தாய் தாப்பனை இழந்து எந்த இது இல்லாம நிலான பானியை தான் உட்கார்ந்துருக்கணும் உண்மையா இல்லையா மொத்தம் 4 பேர் சாப்பிடறதுக்கே நமக்கே வழி இல்லை நமக்கு யார் செய்ய போறா நான் இருந்தா சொல்றேன் அப்படி எதுவுமே இல்லை ஒரு அம்பாள் துணை வரா உப்படாதி துணை இருக்கு இருக்காளா போயிட்டு வா நான் பார்த்து ஆமா கருப்பசாமி சரி இப்ப பெண்டிங் வேலை இருக்காங்க யார் இருக்கா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பாப்பா அப்படி எத்தனை பேர் இருந்தாலும் வரலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த சத்தம் கேட்டாலும் கருப்பசாமி சத்தம் உன் வீட்டுல கேட்டு உட்காருப்பா காலைல நல்லா மடக்கி உட்காரலாம் நல்லா ஆகிட்டேன் உண்மை இல்லையா கொஞ்சம் காலை திறங்கி வந்தோம் ரொம்ப சந்தோஷம் ஆனா உனக்கு பழக்கம் இல்லை இதை கையில எடுத்தது கிடையாது குடும்பத்துல இருந்த மகன் எடுக்கவே நீனு எடுத்தது கிடையாது உன் பரம்பரையிலே கிடையாது ஆனா கருப்பசாமி கேட்டனே செட கொடுத்தல கருப்பசாமி வாக்கு எப்படி கொடுக்கணும் பாரு காலைல விழுந்துட்டு வா கருப்பசாமி தொழிலை நல்லா ஆக்கி கொடுக்கும் முதல் வாக்கு அடுத்து குடும்பத்துல மனைவி கொஞ்சம் பிரச்சனையோட இருக்காங்க காப்பாத்தி கொடுக்கணும் கருப்பசாமி எத்தனை நாள் நோயில கஷ்டப்படுவாங்க அவளுக்கு அதான் என்ன நம்பி இருக்கா நான் அவளை நம்பி இருக்கேன் உண்மையா இல்லையா இருந்தது ஒரு ஜீவன் அது பறி போயிட்டு நான் நம்பி இருந்த மலை போல நம்பி இருந்தேன் அது போயிட்டு ஆனா இருந்த போது இனி வரக்கூடிய வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுத்து உன்னுடைய தொழிலும் உனக்கு உதவிக்கு இன்னொரு ஆளை வர வைக்கணுமாப்பா வர வச்சா என்ன சொல்லுவேன் வச்சு கொடுத்தா பார்க்கலாமா மன நிம்மதி இல்லாம இருந்தேன் நான் கருப்பசாமி உன் வீட்டுக்கு வந்துட்டேன் கவலைப்படாத காப்பாத்தி தரேன் இனி எந்த இடத்துல இல்லாத மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டு தனிச்சு தான் வாழ்ந்து வரணும் உண்மையா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய 3 குடும்பத்துல இப்போதைக்கு நமக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது உண்மையா இல்லையா அதுல ஒரு பேர் படுவாளி பேர் போய் சேர்ந்தது மாதிரி சேர்ந்துருவோம் பயப்படாது நான் காப்பாத்திட்டேன் என்ன நம்பி வந்துட்டலப்பா கருப்பசாமி காப்பாத்திட்டாரு வேற என்ன கேப்ப எந்த கால் கொஞ்சம் நடக்க முடியாம தான் வந்தோம் சரி கருப்பசாமி உண்மையை சொல்லுப்பா அப்படியாப்பா சரி சரி நான் பார்த்துக்கிட்ட தைரியமா என்னுடைய கனிதான் அறுப்பு புரிஞ்சு குடிக்கணும் அரை தேய்ச்சி எப்பவும் சொல்ற மாதிரி அப்படியாப்பா அழகா வைக்கலாம் கிழக்க பார்த்து வை அங்கே தான் இருக்கேன் 1 2வது ஒரு ஷாப்பு எத்தனை 1 2வது உண்மையா இல்லையா கருப்பசாமி கிழக்க பார்த்து கொண்டு போய் கருப்பசாமி வர காப்பாற்றிட்டாங்க
மாரியம்மர் கருப்பசாமி கூப்பிடுறது கூட வந்து இந்த கருப்பசாமிக்கு ஒரு குணம் வந்து உள்ளத்தால கும்பிடுற வீட்டில் குடியிருக்கேன். அதான் உள்ளத்தால குடியிருக்க போய் தான் கருப்பசாமி வாக்கு தர 3வது சீட்டில் உட்காந்து வந்து எனக்கு பாதை நடந்து வந்து மறுபடியும் வணக்க போகணும். பஸ் ஸ்டாண்டு பார்த்தேன், ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். உண்மையிலையா 3வது சீட்டில் உட்காந்து வந்தேன். கருப்பசாமி ஒன்று அங்கேருந்தே கூட்டிகிட்டு வந்தேன். நேற்று சாயந்தரம் என்னை நினைக்கும் போதே உன் வீட்டுக்கு வந்துட்டப்படா 2வது வீட்டில் கிழக்க பார்த்து படுத்துருக்கேன். உண்மையிலையா சந்தோஷமா போயிட்டு வா. அப்படி உள்ளத்தால கும்பிடக்கூடிய கருப்பசாமி கணக்கு கொடுத்தா நல்ல சொல்லு போயிட்டு அப்படி குடும்பத்தை பார்த்த பக்கத்துல வரலாம். 2 முறை வரும்போதே பிரச்சனைகளை காப்பாற்றி கொடுத்து ஒரு உடல் சம்பந்த பிரச்சனை நல்லாக்கி தரணும்னு உத்தரவு கொடுத்தேன். உண்மையிலையா அப்படி வந்ததுல எண்ணி இங்க இருந்து கேட்டு போய் 3வது வாரமே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயாச்சு. உண்மையிலையா அப்படி உள்ள வந்து பார்த்தேன். கருப்பசாமி கூட 2 பேர் தான் கூட்டு போனாங்க. எத்தனை பேரு சத்தமா சொல்லி பேசி தாத்தா காது கேட்காது. 2 பேரும் கூட்டு போனாங்க. அப்படி உள்ள ஆபரேஷன் தியேட்டர் கருப்பசாமி வந்து அங்க உள்ள இருந்தது மொத்தம் 4ல் ஒருத்தன் போயிட்டா 3 பேர். எத்தனை உண்மையா இல்லையா இருந்தது 3வது பெட்டு. எத்தனாவது பெட்டு? 1 2 3வது பெட்டு. அது உடம்புல இருந்து அன்னைக்கு 3ல் இருந்தான். என்னடா கருப்புல கண்ணப்பாரு குத்தியை எங்கேயோ விட்டுட்டு இருக்கிய? அப்படி ஒரு வாகன சம்பந்தப்பட்டல கீழே விழுந்ததுல அடி சம்பந்தப்பட்டது உனக்கு ஆயிருக்கும். உண்மையாப்பா உண்மையா இல்லையா? நான் கருப்பசாமி இப்போ கேட்டு வந்தது என் உடனே நல்லா ஆக்கி கொடுத்து எனக்கு தொழிலும் தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மையாப்பா சத்தமா சொல்லணும். என்ன கேப்ப? தொழிலை நல்லா ஆக்கி கொடுத்து இதை விட சிறப்பாக்கி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி சொன்ன இடத்துல உண்டு. அப்படி வீடு மண்ணு மன அமைச்சு தரலாம்னு உத்தரவு இருக்கு. கருப்பப்புல உண்டாவிடா அங்க இருக்க சிலையை உடஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன். கணக்கு உடஞ்சா கவலைப்பட. ஆமா கருப்பசாமி சரி. வந்த வாகனம் ஒரு இடத்துல நின்று பாட்டணும், அதுக்கு இடத்துல இன்னொரு இடத்துல போய் தங்கிட்டோம். உண்மையா ஒரு இடத்துல கேட்டோம், அங்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. தலையை சொல்லிதா உண்மைனா உண்மை. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தொழிலை தரேன். அப்படி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை? சீக்கிரம் ஒரு இது இல்லாம காப்பாத்தி கொடுத்து தொழிலும் வாழ வச்சு தரேன், மண்ணு மனையை அமைச்சு தரேன். அப்படி பணங்களும் குறையதான் இருக்கு. அடுத்த இடத்துல வாங்கக்கூடிய பிரச்சனை இருக்க உண்மை இல்லையா? உதவி நம்மகிட்ட குறையதான் ஒரு பணம் இருக்கு. கனியை விட்டோம் எந்திரி பிடிச்சோம் நல்ல தொழிலும் வாழ வச்சு தரேன், எந்த பிரச்சனை நம்ம வாழ வச்சு தரேன். அப்படி குடும்பத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நமக்கு மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு. உண்மை இல்லையா? தலை பாரம் அப்படி இருந்துச்சா படி யாருக்கிட்ட பேச முடியாம இருப்பானே. உண்மைனா உண்மை வைக்கக்கூடிய பலனை காப்பாற்றி தரேன். கருப்பசாமி ஏற்கனவே உனக்கு ஒரு இடத்துல குலதெய்வமாவும் இருக்கு. சத்தமா சொல்லுப்பா இருக்கனா இல்லையா? வேற என்ன கேப்ப? உங்களுக்கு என்ன வேணும் ஐயா கேளுங்க, தைரியமா கேளுங்க. அமைச்சு கொடுக்கட்டுமா? பார்த்தது மொத்தம் 3 வீடு. எத்தனை வீடு பார்த்தா? உண்மையா இல்லையா? எதுவுமே அமைஞ்சு வரல. இனி போகக்கூடிய ஒரு 3 வாரத்துல பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு வீட்டை அமைச்சு கொடுக்கட்டுமா? அமைச்சு கொடுத்து கருப்பசாமி அடுத்த அமாவாசைகளை அமைச்சு தரேன். ஆனா பணத்தை நீ தான் பார்த்துக்கணும். அதை கருப்பசாமி பார்க்க முடியாதா? நான் பணத்துக்கு உத்தரவு கிடையாதா? உண்மையா இல்லையா? பணத்தையும் அதுக்கு வழியும் தாரேன், வழியும் தாரேன், வேலை வச்சு தரேன். அதிகமான பணத்தை போட வேண்டாமே. நம்மகிட்ட இல்லையே பணம். உண்மைனா உண்மை. அப்படியே வாங்கினா அதை அடைக்கிறதுக்கு வழி உடைக்கிற மாதிரி செய்யணும். உண்மையா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வாங்கணும்லாம் விட்டு போயிட்டு என்னதுதான் போச்சு? வீடு போச்சு, வாகனமும் போச்சு. ஆனா கருப்பசாமியா இப்போ அமாவாசைக்கு வரல, இந்த மாதிரி இனிமே தனியா வந்து பாப்பியா முழு வாக்கம் வாழ வச்சு தரேன். கருப்பசாமி காலையில் விட்டுருவோம். நான் வீடு மண்ண பிரச்சனை என்ன முத வீடா விட்டு தரேன். கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? பூஜை பண்ணிடுவியா? இப்போ வந்து சந்தோஷமா எனக்கு கொண்டு வந்த காணிக்கு எடுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். நல்லா எந்த ஒரு குறையில மாலையும் பார்த்துட்டேன். எந்த ஒரு காப்பாற்றிட்டாங்க. வரக்கூடிய இந்த வீட்டையும் விட்டுத்தாரேன். முதல் வீடு இருக்கலாம். உண்மையா இல்லையா? அது ஒரு வீடு இல்லாம இருக்கு. அது இருந்து நான் சொல்ல மாட்டேன், வாழ்ந்தாதான் சொல்லுவேன். உண்மைதானே? ஒரு திரு கிடையாது. அதை சொல்லி எனக்கு பிரயோஜனம் இருக்கு. கருப்பசாமி நல்லபடியா ஆக்கித்தாரேன், போக வச்சுட்டாரேன். கையெழுத்து 2 பேரும் சம்பந்தப்பட்டது. ஆனா 2 தடவை வந்துட்டு போயிருக்கோம். எத்தனை தடவை? 2 வாட்டி வந்துட்டு 3வது வாட்டி கருப்பசாமி விட்டுட்டாரேன். ஆனா ஒரு கையெழுத்து பிரச்சனை வருது. ஓடையில வீட்டை இருக்கிறது யார் பேர்ல இருக்கு? அதுல கையெழுத்து 2 பேருக்கு வேணும்னு கேட்காத. 2 பேரும் சம்மதிச்சா வீடு போகலாம். அப்படி இருக்கா? எத்தனை பேர் கூட பிறந்தது? உன் கூட பிறந்தது அப்ப 2 பேர் தானே. அப்ப அவன் சம்மதம் இல்லாம உத்திருவியா? நீ
அதை தானப்பா சொல்லுங்க. என்னடா புள்ள சரி கையில போடு நல்லது வெற்றியாக்கி தரேன். கனியை கிலோ விட்டுற மாட்டியா? தொழில நல்லபடியா தரேன். கருப்பசாமிகிட்ட வந்துட்டு அங்க போக இங்க போக எங்கேயும் போகக்கூடாது. நான் நேர்மையா கும்பிட்டு இந்த இடத்துல நேர்மையா வாக்கு கொடுத்து மக்களை வாழ வச்சு தரக்கூடிய மாந்திரங்க கருப்பசாமிகிட்ட வந்தாலும் அந்த தொடலையில இருக்கு கேட்டுக்கிடலாம். என்கிட்ட வரும்போது நியாயமா இருக்கும். அதனாலதான் தொழில போக கொடுத்தேன். ஆபரேஷன் பண்ண பணத்தை கொடுத்தேன். ஒரு பொருள் விற்கையும் வச்சேன். ஒரு பொருளை சத்தமா சொல்லலாம். போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன கேப்ப? என்ன நானே கேட்டுறேன். போயிட்டு வரலாம். சரி வரலாம். கருப்பசாமி ஆமா குழந்தை வரமா? உடல் சரியில்லையானோ? சொல்லவே சொல்லியா? ஏய் நில்லு. குழந்தை வரமா? உடலை பத்தி கேட்கணுமா? பக்கத்துல வா. உனக்கு தொழிலை பத்தி கேட்கணுமாடா? கனி பிடிச்சது யாரா? கேட்கணுமா? கனியா பிடிச்சா வேற யாரு கனி பிடிச்சா? குழந்தை வர உடம்பு தெரியல ஐயா உங்களுக்கு ஐயா கேட்டாங்களா? அப்படி கூப்பிட்டுருவேன். இப்போ கனி பிடிச்சாலும் முதல்ல கூப்பிடுவேன். பக்கத்துல வாங்க. அப்படி வேதனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீக்கி கொடுப்போன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். உண்மையா இல்லையா? அதுல பொண்ணு அப்படி இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு ஆக்கி தந்துருக்கேன். உண்மையா இல்லையா? அதான் ஆக்கி கொடுத்துருக்கேன். வேற என்ன கேப்ப? நான் நல்லபடியா நடக்க வச்சு தரேன். அப்படி உண்டான இடத்துக்கு உண்டான பிரச்சனை முடிச்சு தரேன். கருப்பசாமி நோயோடு இல்லாம காப்பாத்தி தரேன். என்னை நம்பி வந்துட்டல காப்பாத்தி தரணுமா வேண்டாமா? அங்க இருக்க சுடலை விட நான் வீரியமா உள்ளவன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி அதான் 2வது முறை பார்க்க வந்துட்டேன். உண்மையா இல்லையா? அடுத்து வர வர குடும்பத்தையும் நல்லா ஆக்கி தரேன். வாரிசுகளுக்கு எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரேன். எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்ன கேப்ப? வாரிசுக்கு எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரேன். நான் கொடுக்குற கனி வாழை வச்சு தரணும். எந்த இதெல்லாம் முடிச்சு நான் தந்ததுக்கு அப்புறம் கருப்பசாமி ஒவ்வொரு அமாவாசை பார்க்க வந்துடலாமா? நானே உங்க வீட்டுக்கு வந்துருவேன். பயப்படாம போயிட்டு வரலாம். எல்லாம் மோசம் நம்மள பண்ணாங்க. உண்மைனா உண்மை. எவனுமே நம்ப முடியாத நிலைமையில உட்கார்ந்துட்டோம். உண்மையா இல்லையா? இருக்கிறதையும் பறி கொடுத்து இனி என்ன செய்யலாம்னு கேட்க வேண்டாம். நான் கருப்பசாமி நல்லவனை மட்டும் உள்ள கொண்டு வருவேன். எப்படி நல்லவனை மட்டும் கொண்டு வருவேன். தப்பானவங்க எவனா இருந்தாலும் அடிச்சு விரட்டிடுவேன். போதுமாப்பா? வேற என்ன கேப்ப? கால விழுந்துப்பா கேட்கணுங்களா? அடுத்த பூஜைக்கு வச்சுக்கணும். அடுத்த பூஜைக்கு வச்சுக்கணும். சரி கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி நிக்கணுமா? இல்ல அந்த இடத்த நமக்கு இப்போதைக்கு வந்து கேட்டு போற மாதிரி இருக்கா? நேரம் உட்காந்து கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி சரி அப்படி மனையை பார்த்தேன். காலியா இருந்தாலும் 3வது வருது. உண்மையாப்பா? சத்தமா சொல்லணும். அது இங்க இருந்து 3வது, அங்க இருந்து 4வது. முடியல ஒண்ணு இருக்கு. அதனுடைய இடம் மாறிட்டு நான் கருப்பசாமி அதை வித்து கொடுத்தா போதுமா? இல்ல விற்கிறதுக்கு தடையா இருக்கிறவங்களை என்ன செய்யணும்? அது 2 பேரும் கண்ணு கட்டிட்டு ரேட்டுக்காக ஏமாத்திட்டு இருக்காங்களா? உண்மையை சொல்லுங்க. வித்து கொடுத்தா கருப்பசாமிக்கு எனக்கு ஒரு காணிக்க கொடுத்துருவியாப்பா? வித்து தரேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி வித்து தரேன். 3 மாசத்துல அதை அடிச்சு தரேன். எத்தனை வந்து பார்த்துட்டு போயிட்டான். உண்மையா இல்லையா? ஆனா நமக்கு வந்தா அதுல 2 பேருவன் நீ கூப்பிட்டு சொன்னவன் நான் சொன்ன விலைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு வரவனு தட்டிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் கண்ணை மறைச்சு வித்து கொடுத்தா என்ன செய்வேன்? கட்டா காப்பாத்திட்டான். வேற என்ன கேப்பா? அதான் கண்ணியை விட்டு இருந்தேன். கருப்பசாமி வா பக்கத்துல. இடது கால் வலி இப்ப பரவாயில்லையா? அப்படி பரவாயில்ல. கருப்பசாமி கனியை பிடிச்சு கொடுத்து எப்படி இருக்கு? சரி இன்னையோட நல்லபடி ஆக்கி கொடுத்தா அடுத்த அமாவாசை என்ன செய்வேன்? ஒரு அன்னதானம் பண்றேப்பா. சாப்பாடு தான் கேட்க மக்களுக்கு தான் எனக்கு கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கிட்டத்தட்ட மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகும். என்ன இல்லையா? இன்னைக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோமா? இன்னைக்கு சாப்பிட வைக்கணும்னு சொல்றோம்ல. கருப்பசாமி இல்ல கும்பிடு பாக்க என்ன கடா கத்தி நல்ல கத்தி கொடுக்க வரைக்கும் குடிப்பியாப்பா? இது வரைக்கும் குடிச்சிருக்கியா? எப்ப குடிச்சா? அதே மாதிரி குத்தர குடிச்சிருக்கியா? ஒரு காலில் உனக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கு. அதுதான் வேற பிள்ளைக்கு பிஐ பிசாசோ இல்லை வேற ஏதோ அமுக்குதோ அப்படிலாம் ஒன்று. டாக்டர்கிட்ட நீ கேட்டுட்டு அடுத்த அமாவாசைக்கு நான் எதிர்பார்ப்பேன். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு கருப்பசாமி வாக்கிட்டானால அதனாலதான் அப்படி குனிஞ்சு உட்கார முடியாமல் இந்த இடத்துல ஒரு வலி இருக்கடா. அதான் வலி இருக்கா? இன்னையோட அதை நல்லா ஆக்கிட்டாரு. கண்ண மூடி கருப்பசாமி குடி பார்க்கும்.
உரம் குடிக்கணும். உரம் குடி. கொஞ்சம் வளர்க்கணும். என்ன பேத்தி பார்க்க புளிய புளிய வருது பாக்கியா? காலை என்ன மாதிரி வைப்போம். என் காலை அசைஞ்சிருக்கா நல்லபடியா இருக்கும். பக்கத்துல வா. கையெழுத்து 3 நாளைக்கு பிறகு சாப்பிடாம கால் விரும்புங்க கரண்ட் அந்த மாதிரி யாருதான் சரியா வேடுவா அதே 3 கனி தான் வீட்டில் போய் புரிஞ்சு குடிக்கணும். 3 நாளில் நல்லா சாப்பிட வச்சுக்கணும். அடுத்த மாதம் அன்னதானம் போடணும். யாராவது வந்திருக்கா? வேற யாராவது வந்திருக்கா? கூப்பிடு. பாப்பா பக்கத்தில் உண்டா தங்க பிள்ளைலாம் சரக்கு இருக்கான் பத்தியா? என்னடா குடி நீங்க உட்காரா? என்ன பிள்ளை உடனே சரிக்கலாம் இருக்கா? ஆமா கருப்பசாமி. சரி 3 வருஷம் எந்த ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம இருந்தது. நான் கருப்பசாமி இப்ப உள்ள வந்து நிற்க உண்மையா இல்லையா? அப்படி கருப்பன் நிலைமை எல்லாமே நல்லா ஆக்கிக்கிறோம். நம்புறியாப்பா? வரக்கூடிய வேலை வித்தியாசங்கள் இருந்து எல்லாமே தொலைச்ச பணத்துல இருந்து தொலைச்ச இடத்துல உள்ள பிரச்சனை வரைக்கும் கருப்பசாமி காப்பாத்திட்டாரு. வயிறு வலி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு? இதுதான் ஒண்ணு கூப்பிட்டேன் உடல்நல சம்பந்தப்பட்டது. இடது பக்கம் கை வச்சு பாரு. இருக்கா இல்லையா? காப்பாத்தி தரேன். குடும்பத்துல ஒரு நல்ல தொழிலும் உருவாக்கி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமாப்பா? சாமி கணக்க கேட்கணும். என்ன கேட்கணும்? பொழுது காலம் சீக்கிரம் அனுப்ப. என்ன சாமி வேணும்னு நினைக்க? சாமி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா என்ன சாமி வேணும் அப்படின்னு ஒரு மனசுல ஓடுத உண்மை இல்லையா? எம்மினட்டா நிலைமையில இருக்கமே நம்ம எதுன்னு பார்க்க கருப்பன்னு பார்க்கவா சுடலன்னு பார்க்க எப்படி பார்க்க அப்படின்னு கேட்க உண்மையா இல்லையா? கருப்பனா வந்தா ஏத்துக்கிட மாட்டியா? உடனே வந்தாலும் ஏத்துக்கிட மாட்டியா? நான் கருப்பசாமி ஏற்கனவே சொன்ன வாக்குப்படி தான் வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்த வாக்கு 2வது தலைமுறை உங்ககிட்ட சுடலையும் கருப்பனும் வாழ. உண்மையாப்பா 2வது தலைமுறை ஆயிட்ட. எத்தனாவது தலைமுறை? நான் கருப்பசாமிக்குள்ள பொருள் இருக்கு. அதே மாதிரி சுடலைக்கு பாத்தியப்பட்ட பொருள் இருக்கு வீட்டுல. உண்மையாப்பா அப்படி கொண்டு வச்ச அருவா தெற்கு முக்குல இருந்து 2 அடி தள்ளி. எத்தனை இல்ல? தெற்கு முக்குல இருந்து 2 அடி தள்ளி. உண்மையா இல்லையா? ஒரு தாம்பலத்துல திருநாள் வச்சிருக்கோம் இருக்கணும். நம்பலையா? 2 ஒன்று தான், கவலைப்பட வேண்டாம். அப்படி ஆதியில காப்பாற்றி வந்து சுடலையா இருந்தாலும் கருப்பன் எப்பவுமே ஆதியில உள்ளதான். உண்மையா பையப்பா? இப்ப இல்ல. உண்மையா இல்லையா? தாய் வழி தகப்ப வழிக்கு சொந்தமான இந்த கருப்பன் தோண உன் வழியில இந்த கருப்பன் தான் இருக்கேன். உன் வீட்டுக்கு மேக்க முள்ளு மரத்துல என்ன சொல்ற? உண்மைனா உண்மை. அப்படி வாக்கப்பட்டு போன இடத்துல சுடலையா வந்தாலும் அங்கேயும் கருப்பன் நான் தான் இருக்கேன். உண்மையில இல்லையா? அப்படி வாழ வச்சு இந்த தெய்வத்தோட பார்வைப்படாம ஏற்கனவே 2 தடவை வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஓடலாம்னு இருந்தேன். ஆனா ஒரே இடத்துல கருப்பசாமி வேலை வாங்கி கொடுத்தேன். உண்மையா இல்லையாப்பா? ஆதியில பார்த்தது 3 பேர், இப்ப 2 பேர் தான் இருக்கீங்க. எத்தமா சொல்லணும்? கருப்பசாமி காது கேட்காது. உண்மையா இல்லையா? நீ வரக்கூடிய கட்டத்துல பொருளாதாரத்தையும் செல்வாக்கும் கொடுத்து வாழ வச்ச போதுமா நல்லபடி ஆக்கி தரேன். எந்த ஒரு குறையில காப்பாற்றி தரேன். வீண் வம்பு விளக்கிலும் போகக்கூடாது. அது நம்மளை தேடி வருது. உண்மையா? அப்படி எந்த வாக்குவாதம் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வெளியில சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையா? அதனால தற்சமயத்தில் உள்ள 11 குடும்பங்கள்ல வரக்கூடிய வாக்குவாதம் பிரச்சனை சண்டையா இருக்கு. உண்மையா இல்லையா? நானா நீங்க போட்டி போறாம கருப்பசாமி எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் ஒரு இடம் போனா அந்த இடத்துல தங்கிடுவேன். அதே மாதிரி சொல்லல உன் கூட இருந்தாலும் கருப்பன் தான் கூட இருக்கேன். எந்த ஒரு பேர்ல காப்பாத்தி தரேன். சொல்வாக்கு செய்ய வச்சுட்டாங்க. எடுத்து கொடுக்குற திருநாறு கனி விளைய வச்சுட்டாங்க. அப்படி வரக்கூடிய சுடலை ஒரு தனி இடம் கேட்கார அதான பிரச்சனை. தனி இடம் தான் கேட்காரு. கருப்பசாமி வாக்கு உண்மையை சொல்லணும்ல. அப்படி அங்க எனக்கு வலது பக்கம் இருந்தாலுமே எங்க இருக்காரு? எனக்கு வலது பக்கம் இருந்தாலுமே உங்ககிட்ட தனி இடத்துல நிக்கணும்னு ஆசைப்படுதார என்ன செய்வேன்? வழி கொடுத்து காப்பாத்தி கொடுக்கலாமாப்பா? கருப்ப வேற சுடலை வேறன்னு சொல்லி கும்பிடுவியா? கும்பிட மாட்டியா? சரி காலை விடுவோம். சரி மனைவிக்கு உடனே கொடுத்து நீ பவுடுக்குள்ள நல்லா கொடுத்தா போதுமா?
இதை பற்றி சொல்லித்தார. சிவப்பு சேலை கேட்டீங்களா? இந்த சேலை சத்தமாக சொல்லு. சிவப்பு சேலை கேட்டுருக்கான். கருப்பசாமி நல்லா ஆக்கிட்டாரன். அப்பப்போ உள்ளத்தையும் கொஞ்சம் தெளிவாக வைக்க மாட்டேங்கான். உண்மையா இல்லையா? ஒன்றுனா ஒரு மாதிரி பேசிக்கிறான். உண்மையா இல்லையாப்பா? உண்மையை தான் சொல்லுவேன். குடும்பத்தை இழுத்துறவுக்கு வேலைக்கு வர மாட்டேன். கருப்பசாமி சொல்றது வழக்கு சுத்தமாக. உண்மையா இல்லையா? இப்படி கொஞ்சம் மதிப்பு மரியாதை இல்லை. சந்தோஷப்படுத்தி இப்போ சொல்லும்போது என்ன செய்யணும்? புத்திய நேராக்கி தரேன், பயப்படாடா, நான் கூட இருக்கேன். எண்ணி 1.25 வருஷம் பொறுத்து இருக்கணும். ஒரு ஆலய தொண்டு செஞ்சு வர உத்தரவு இருக்கு. தகப்பை எடுத்த வழி அதே பெட்டி உன் தலையில ஏறும். சத்திய வாக்கா சொல்லுறேன். அதே இடத்துல 3 பேரை ஒரு சுடலே சுமந்தே ஆகும். உண்மையா? எத்தனை பேரு? உண்மையா இல்லையா? கருப்பசாமி வாக்கு தரேன். வாக்கு சொன்ன மாதிரி வாழ வச்சுட்டார். கனியை பிடிச்சிட்டா. தொழில் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வச்சுட்டாரன். தொழிலுக்கு தனியாக தான் போகிறேன். உண்மையாப்பா? யாரும் எந்த ஒரு கூட்டு இல்லாமல் இதோட நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றிட்டாரு. தொழிலை நல்லபடியாக ஆக்கிட்டார். தொழில் கிடக்க போகிறோம். அதே தொழிலை பார்க்கக்கூடிய மொத்தம் 2 பேர் உனக்கு தெரிஞ்சோம்னா எத்தனை பேர்? 2 பேர். கருப்பசாமி தொழிலை கொடுத்தனா இல்லையா? இனி வரக்கூடிய காலத்தில் காப்பாற்றி வச்சுட்டாரு. அப்படி ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த அமாவாசை என்கிட்ட தொடர்ந்து வர முடியாதுல்ல? அதுக்குண்டான நேர காலமும் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும்ல? உண்மையா இல்லையா? ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்த அமாவாசை என்கிட்ட வரும். கருப்பசாமி காப்பாற்றிட்டாரு. தொழிலை நல்லா ஆக்கிட்டாரு. வேற என்ன கேப்ப? பக்கத்துல அதான் 6 பேர் சொன்னேன். ஆமா, அக்கடி ஜாக்கிரதா எல்லா ஜாமியும் பக்கத்துல வந்தாலும் ஒண்ணு இல்லை. கருப்பசாமி பக்கத்துல இப்படி இப்படிமா கையா. கருப்பசாமி அப்படியாப்பா? அப்படி இருக்குமா? சரி. பூர்வீகம் தெக்க. பூர்வீகம் தெக்க. வரக்கூடிய இடமும் தெக்க. என் தங்கை பேர் கொண்டு காளி சமானத்துல இருக்கிறார். சொல்லு புரியுதா? காளி சமானத்துல இருக்கிறார். ஆனா அப்படி வந்தது இது வரைக்கும் வாய்ப்பு தொடங்க. வாக்குவாதம் வருது. ஆனா அதுலயும் நிலப்பாடு. சில தெய்வங்கள் அப்படி பிறக்கும். நம்புறியா? கூடு குருடு நொண்டி இருக்கலாப்பா. அதே மாதிரி வாய் பேசாத தெய்வமா இருந்தாலுமே ஆனா முன்னோடியா வந்து காவல் காத்து நிற்கான். இப்பொழுது குடும்பத்துல அவளுடைய காவல் உண்டு. ஆனா சொல்வாக்கு கொஞ்சம் படிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. உண்மையா? அதை என்னோட படிக்க வச்சிருவோமா? பாப்புட்டு திறந்து சொல்ல வச்சிருவோமா? கருப்பசாமி உன்னுடைய இடத்துல உன் எல்லையில் நடக்கூடிய இந்த திருவிழாவில் சொல்ல வச்சுக்குமா? 3 மாசம் இருக்கு. எத்தனை மாசம் இருக்கு? ஆடை வச்சு அங்கேயே சொல்ல வச்சுக்குமா? இல்ல இங்கே சொல்லணுமா? அங்கன்னா அப்படி விஷயத்தோட சொல்ல வச்சிருக்கோம். அவளை நம்புவாங்க. இது வரைக்கும் நம்பல. ஏதோ வர அவங்க ஓடுதான்னு சொல்றாங்களா? இந்த வாட்டி கருப்பசாமி சத்திய வாக்கா சொல்லுங்க. இந்த கனி அது வரைக்கும் அழுகாது. இந்த கனி ஏன் எடுத்தோம்னா ஒத்த ஓடு வர்றா. எத்தனை இருக்கு? ஒருக்கே நிலையா நிற்கக்கூடிய தெற்க இருந்து வாரா தங்கை தான். பயப்படாது. வேலைக்கு சாப்பிட்டு அப்படியே அம்மாளுடைய சக்தி. அவ இருக்கக்கூடிய இடத்துல மாரியம்மன் இருக்கா. அதான் பயப்பட வேண்டாம். வேற என்ன கேட்ப? காப்பாத்திட்டாங்க. குடும்பத்தை நல்லா ஆக்கிட்டாங்க. போயிட்டு வரலாம். வேற என்ன கேட்கணும்? உள்ளுக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வேஷம் போடுறதுனால காட்டி கொடுக்கணுமா? இல்ல வெளியில கொண்டு கொடுத்ததை பத்தி சொல்லணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். நான் கேட்கலையா? காலை விழுந்துவா. எல்லாம் ஒவ்வொரு குறையா. நான் உடல்நிலை செல்லாம இருந்துச்சா? அதுல போனது விதியோட எனக்கு அதுதான். எனக்கு கோளாறு மாறுபாடும் கிடையாது. அப்படி கோளாறு மாறுபாடு நீ கும்பிடுறது அம்மா விட மாட்டாங்க. அங்க இருக்கிற இந்த கருப்பனும் விட மாட்டேன். நம்புதியா இல்லையா? உன் வீட்டுக்கு வந்துட்டேன். பயப்படாத. இருக்கக்கூடிய கோளாறுகளும் பொண்ணு பொருளும் அழிஞ்சு போறதையும் கண்ணால பார்த்துட்டேன். 2 தடவை பொருள் காணாம போய் எத்தனை தடவை? 2 வாட்டி போயிடுச்சு. இனி கருப்பசாமி அதை காட்டி கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? காட்டி கொடுத்து ஒரு அடியை கொடுத்துடலாமா? சொன்ன வாக்குப்படி கை காலில் போட்டா நீ வருத்தப்பட மாட்டியா? கருப்பசாமிகிட்ட வாக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். அடுத்தால என்கிட்ட வந்து காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்ன வாக்குப்படி இருப்பேன். வீட்டில் இருக்க 3 பேரையும் மறைச்சிட்டான போச்சு. எடுத்தவனை காட்டி கொடுக்கணுமா? இல்ல எடுத்து கொடுத்தவனை காட்டி கொடுக்கணுமா? அதை பத்தி கேட்கணுமா? பொருளை பத்தி கேட்கணுமா? சரி, கால ஒரு தடவை பொருள் காணாம போனது உண்மை. இங்கிருந்து விட்டு போனது உண்மை. பையனுடைய இறப்பை பத்தி சொல்லிட்டேன். அது மாய மந்திர கோளாறுல போகல. எப்படிப்பா? மாய மந்திரக்குள்ள உடல்நிலை சரியில்லாம போயிருக்கணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அது இறப்பு அதனுடைய இதுதான். அதனால மாய மந்திர தந்திரம் இல்லை. பார்க்க நம்புறியா? கருப்பசாமி இனி இருக்கக்கூடிய மக்களை நல்லா காப்பாற்றி கொடுத்து தொழில் நல்லா ஆக்கிட்டு தொழில் அதுல இருந்து போயிட்டு. உண்மையா இல்லையா? எந்த ஒரு தொழில்? விவசாயமா? என்ன வேலை பார்க்க? சரி, விவசாய தொழில் யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்தது உண்டா? கால விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில ஒரு பிரச்சனை வந்து நின்றுக்குன்னு சொல்றாரா? கேட்க தெரிய மாட்டேக்கா? இல்ல சொன்ன புரிய மாட்டேக்கலாம். அப்படி சொல்லு. நான் என்ன செய்வேன்?
எல்லாரும் நிறைய இருக்காங்களா மக்கள், அதெல்லாம் தொழிலும் மேம்படுத்தி தரணும். உயிர் போனது ஒண்ணுமே இல்லை. அது வந்து கோளாறுலயோ தெய்வ கோளாறுலயோ எதுவுமே போகல, இயற்கையாவே எடுக்கப்பட்டதான். உடல்நிலை சேரலாம இருந்து தான் போயிருக்கணும். உண்மையா இல்லையா? மற்றபடி கோர சுபத்தோ வாகனமோ எதுவுமே கிடையாது. உண்மையா இல்லையா? இனி வரக்கூடிய 3 பேரை காப்பாத்தி கொடுத்து தொழிலும் நல்லபடி ஆகி கொடுத்தா போதுமா? எந்த அம்மனை கும்பிடுவேன்? சத்தமா சொல்லு. அப்படி இருக்கக்கூடியவன் மேல நம்பிக்கை இருக்கா? நான் கருப்பசாமி அவ பக்கத்துல இருக்கேன், நம்புதியா என்ன? அதனாலதான் உன்னை படிச்சு கேட்க, நான் கருப்பசாமி வீட்டுக்கு பக்கத்திலேயே காவலுக்கு இருக்கேன். உண்மையா இல்லையா? இனி வர முடியாத அளவுக்கு காப்பாத்தி கொடுத்தா போதுமா? செல்வாக்கி ஆக்கி தரேன், தொழிலும் நல்லபடி ஆக்கி தரேன். தொழில் 3 சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கணும். எத்தனை இருக்கா? இப்ப நம்பதியா பேத்தி என்ன? நீ சரியா கேட்டதுன்னு சொல்லுவேன், கையை கொண்டாமா. ஆமா கருப்பசாமி. சரி சரி, வலது கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வலது கை வலி சம்பந்தம் இருக்கா? அடுத்தால வரக்கூடிய அளவுல காப்பாத்தி கொடுத்து தொழில நல்லபடி ஆக்கி கொடுத்து கொண்டு வந்தா போதுமா? அவனுக்கு என்ன கேப்ப? வீட்டுக்காரரு தான் எந்த ஒரு குறையும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? ஒண்ணு போயிட்டு காப்பாத்தி தர, இனி இருக்கக்கூடிய காப்பாத்தி நல்ல தொழிலும் வாழ வச்சு எந்த நோயும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? இதே வாக்குல ஒரு அமாவாசை முடிஞ்சு அடுத்து வந்துடுவேன் என்கிட்ட. அப்படி வரும்போது வித்தியாசத்தை காமிச்சு கருப்பசாமி கொண்டு போற கனியை காப்பாத்தி தர பயன்படாது. மாய மந்திரத்துல போகல, கருப்பசாமி உத்தரவு சொல்லுங்க. மாய மந்திரத்திலயோ கோளாறுலயோ போகல. உண்மைதானே? நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. வேற என்ன கேப்ப? எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். 2வது வீடு கருப்பசாமி வந்துட்டு அன்னைக்கே நீ பயப்படாம போயிட்டு வந்துட்டு என் கனியை கொண்டு வச்சிருக்க 2வது வீட்டுக்குள்ள. உண்மையா? 2வது வீட்டுக்குள்ள இருக்கு கனி. நான் வந்துட்டேன், போயிட்டு வா, காப்பாத்திட்டேன். வேற எந்த ஒரு இது ஆகாது. அடுத்த அமாவாசைக்கு என்ன வரும்போது இருக்கக்கூடிய பொருளுக்கும் இருக்கக்கூடிய இடத்தையும் காப்பாத்தி தரது என் பொருள் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா. ஆனா யாரையும் நம்ப கூடாத. கனியை பிடிச்சிட்டோம், வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு. ஒரு வாரிசு கொடுத்த சொடலை காத்திருக்காரு, இன்னொரு வாரிசு கொடுத்த கருப்பசாமி கேட்கிய என்ன செய்யணும்? நல்ல பிள்ளைதான், சரக்கோட வந்துட்டா பத்தியா? சரி, ஆமா. மொத்தம் 3 பாட்டில் ஒண்ணு. எத்தனை பாட்டில்? 2. இன்னொரு பாட்டில் வாங்கினது எத்தனை வாங்கின? சரி, புடிதான் பாரு. சரி, ஆமா கருப்பசாமி. சரி, தொழில கொஞ்சம் நல்லா ஆக்கிட்டாங்க. தொழில் வாரிசு கேட்ட வாரிசு படி வாழ வச்சுட்டாரு. இப்போதைக்கு வரக்கூடிய தொழில அடுத்தபடியா நல்லபடியா ஆக்கிட்டாரு. 3 பேர் தொழில் நல்லா ஆக்கி கொடுத்தா போதும். 3வது பாக்கி உண்மையை சொல்லுப்பா, என்ன வேலை பார்ப்பேன்? சரி, நல்லா ஆக்கிட்டாரு, தொழில வாழ வச்சுட்டாரு. கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம்னாடா, அதே மாதிரி காலத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். குடும்பத்துல ஒற்றுமை ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை, கொஞ்ச நாளா. உண்மையா இல்லையா? நானா நீயானு பாட்டி, வான் பணமா ஏன் பணமா? ஒரு திருட்டி ஒண்ணு இல்லை, எல்லா ஒன்றும் பழைய வாகனம் தான் இருக்கு. உண்மையா இல்லையா? புது வாகனம் ஒரு பேட்டி இல்லை. சத்தமா இப்படி நான் பாத்துக்கிறேன். அடுத்து வாரிசு தரேன். அந்த பக்கத்துல இருக்கிற என் தண்ணிக்கு காணிக்கு விலை கேட்டுட்டு அதானே கேட்க. தொடர்க்கு பாக்கி இருக்கு, செஞ்சிருவியா? இருக்கார. அதனாலதான் பிரச்சனைகள் வர வச்சு ஒரு நாளைக்குள்ள சண்டையை சொல்லி வீட்டுக்கு வருது. எல்லாம் காப்பாத்தி தரேன். குடிப்பழக்கம் இருக்கா? என்ன செய்யணும்? நிப்பாட்டி தரேன். என்கிட்ட வாக்கு கொடுக்கணுமே, இப்ப கொடுப்பானா? ஆனா யோசனை பண்ணி கொடுக்கணும். வேண்டாம் அப்படிங்கியோ, கொஞ்ச நாள் போட்டுங்கியோ. ரயில் வழி இருக்கலாம், ரயில் வழி அடுத்தால பின்னாடி வழி, அடுத்தால கண் பார்வை பண்ணி போறோம். இப்படி இதெல்லாம் போகும்போது கிட்டி போயிடும். அதுக்கப்புறம் சத்தியம் கட்டு பிரச்சனை இல்லையா? என்ன செய்யணும்? யோசனை பண்ணி இப்போ சத்தியம் பண்ணலாமா இல்ல வேண்டாம்னு நினைக்க. கால நிப்பாட்டி வைப்பா, நிப்பாட்டி மாட்டியா? இத்தனை பேர் போறக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லுவேன். ஆனால் கருப்பசாமி எனக்கு சொல்ல வேண்டாம். மனைவி பக்கத்தில் வச்சுட்டு என் கதை ஃபுல்லாக உனக்கு கருப்பசாமி நியாயமா உன்னை தேடி உனக்கு குவார்டர் வேற வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லையா? உனக்கு வாரிசை கொடுத்து கருப்பசாமி ஒரு ஆண் வாரிசை கொடுத்து இந்த குடி பழக்கத்தை நிப்பாட்டி கொடுத்து தொழில வாழ வச்சு தரேன். ஆண் வாரிசை கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன சிவ? கருப்பசாமி கேட்டு வாங்கிடுவேன். குடியை நிப்பாட்டிருக்கியா? அதுக்கு மேலே குடிச்சா என்ன செய்யலாம்? அப்படி ஆம்பளை பிள்ளைய கொடுத்து அப்படி போய் பாட்டின்னு காலையில் கேட்டா என்ன தரப்புல ஏத்தி எப்படி நிப்பாட்டிடுவாங்கப்பா? வாரிசை கொடுத்தா நிப்பாட்டுவியா? இது சத்திய வாக்கு தானே? காலை விழுந்துவா கொடுப்பேன். இன்னும் கொடுப்பேன். இதெல்லாம் சொல்லிட்டோம்னா எல்லாம் சரியா சொல்லுவேன். நீ சரக்கு கொடுத்தக்காண்டி உனக்கு நியாயமெல்லாம் பேசிடுவாங்க. அதனால தான் வீட்டில் விற்கிறதுக்கு கூட குழப்பம் என்னதான் கடல் ஒரு பொருளையும் கிடையாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 2 பொருளை அடை வச்சுட்டு எங்களுக்கு தேவையா 2 பொருள் கொண்டு வச்சேன். எத்தனை பொருள் எல்லாம் சொல்லுவேன். நல்ல வாழம்னா கருப்பசாமி தேடி வரும். எப்படி நாசமாக போடனே யாராலும் தெரிவிப்போம். நான் சத்திய வாக்கு கட்டுப்பட்ட கருப்பசாமி ஆண் பிள்ளையை தந்துடுவேன். அதுக்கப்புறம் குடிச்சா குடிக்கிறது வாய் இருக்காது, இழுத்து வச்சுருவேன். பவடம் போயிட்டு கையில் பிடி கட்டி
உடல்நிலை நல்லா ஆக்கி தரேன். வயிறு பிரச்சனை கொஞ்சம் இருக்கு, அதையும் காப்பாற்றி கொடுத்து நல்லா ஆக்கி தரேன். போயிட்டு வா, அடுத்த அமாவாசைக்கு என்ன வந்து பார்க்கணும். இல்லை அப்படியே கூப்பிட்டுருவா, பக்கத்தில் வா, சீக்கிரம் வா. ஒரு பெண் வாரிசு வேணும் அப்படின்னு காத்திருக்கா. வாரிசு தான் வேணும் கருப்பசாமி, எப்படியாவது எனக்கு கொடுத்துரு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், அப்படி குடும்பத்தை பார்த்து கருப்பசாமி வாக்கு கொடுத்தார. வாக்கு கொடுத்தும் சில நேரங்கள்ல நீ எனக்கு கொஞ்சம் சரி வர இல்லையே நினைக்கியா? ஆஸ்பத்திரி போறியா? ஏன் போகல? போனியான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? கருப்பசாமி வாக்கு கொடுத்தேன், 3 அமாவாசை வரணும். உண்மையா? இது எத்தனாவது? 2, 3வது அமாவாசையில கருப்பசாமி அதுக்குள்ள மருந்து மாத்திரை எடுக்கிறதா சொன்னாங்களா? என்ன செய்யணும்? சுத்தமா சொல்லி பத்தி அப்படி எடுத்து அதுல 1 மாசத்துக்குள்ளே அந்த இதை நிப்பாட்டி கொடுத்து அதையும் இல்லாம கரைச்சி கொடுத்து கருப்பசாமி வாரிசு கொடுக்குமா? அப்படி ஒரு தடவை போயிட்டு வந்து சொன்னது உண்மைதான். 2 பேரும் போகணும். என்ன செய்யணும்? போக வேண்டாமா? காலில் விட்டுட்டா ஒரே வாட்டி நான் படி தரேன். உண்மையா பையா? கருப்பசாமி போல மக்கள் மத்தியில வாக்கு தரேன். என் பேரை வச்சிருவியா? சத்திய வாக்க வைப்பியா? சரி, செய்ய வேண்டாம். கனி வைப்போம். எத்தனை தடவை கனி குடிக்க? கனி போய் கொடுத்துருக்கனா? எத்தனை தடவை நான் புளிஞ்சு கொடுத்தனா? நல்ல குலதெய்வத்தை அவளை மனசுல நினைச்சுக்காப்பா. தரமனை கும்பிடுவியா? அவளை நல்லா நினைச்சுக்கிடுவியா? நல்லா நினைச்சுக்காப்பா. அவட்ட நான் கேட்கணும் இல்லையா? வீட்டுக்கு பக்கத்துல மொத்தம் 3 பேர் மாலை போடுறாங்களா? 3 பேர் தொடர்ந்து இருக்கக்கூடிய வீட்டில் போடுறாங்களா? கிடக்க பார்த்து வாக்கு பார்த்த உண்மையா? 3 பேர் தொடர்ந்து வீட்டில் மாலை போடுறாங்க. அந்த அம்மனுக்கு மாலை போடுறாங்களாமா? தொடர்ந்து 3 வீட்டில் மாலை இருக்க பக்கத்துல உண்மையா? காலையில் வந்துட்டு ஒரே தடவை உங்களுக்கு சீக்கிரம் நீ சொன்ன வாக்குப்படியே வாரிசு இதே இடத்துல கைத்தட்டி உன் பிள்ளையை தூக்கி கொஞ்சம் இப்படிப்பா பேரை சொல்லி கொடு, கருப்பசாமின்னு சொல்லி கொடு. எந்த ஒரு குறையிலும் 6 வாரிசு தரப்பேன். சந்தோஷம். எப்படி உடம்பிறந்தவளுக்கு வயிற்றுல இருக்கு, எனக்கு இல்லை. நான் கருப்பசாமி நல்ல வாரிசை கொடுப்பேன். பேர் புகழோட வாழ வச்சு தரேன். கருப்பசாமிங்கிற பேரை உச்சரிச்சிருவியா? அங்க போய் எங்க அம்மா கொடுத்தது சாமி கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் கருப்பசாமி சொன்ன வாக்குல இந்த கண்ணீரை நிப்பாட்டி கொடுத்து வாழ வச்சு வாரிச சத்திய வாக்க நான் தரேன். கருப்பசாமி சத்தியம் பண்ண மாட்டேன். போயிடுவா. ஆமா சரி. அப்படியாப்பா கற்பனை முத பார்த்திருக்கியா? வேற எங்கேயும் பார்த்திருக்கியா? கருப்பசாமி முத பார்க்க இல்லையா? அது ஒரு இடத்துலயும் பார்த்துருக்க. உண்மையா இல்லையா? அப்படி கூட்டு கொடுக்க வாக்கு நேரம் இல்லை. உண்மையா? வாக்கு வரலையே தானே சொல்றேன். வாக்கு நாங்க கொடுக்கல. உண்மையா இல்லையா? காலைல விட்டுருவோம். அப்படி இருக்குமாப்பா? சரி சரி. முதல்ல வாரிசு வேலையில் என்ன பிரச்சனை? அதுதான் அப்பளே டிரைவரை கூப்பிட்ட வரல, காதுல கேட்டுக்கணும். சரி கருப்பசாமி குடும்பத்தை பழக்காடி பார்த்தேன். கைய கொண்டாப்போம். கருப்பசாமி இருந்தாலும் சுடல முன்காவல இருக்கார குலதெய்வம் யாரு இருக்காரா? நல்ல ஒரு நிழலால கூடி நல்ல கட்டிடத்துல பெரிய கட்டிடத்துல கட்டி வச்சிருக்காங்களா? இருக்காரா இல்லையா? இவன் தான் கேட்க கொண்ட கேட்கற இருக்கா இல்லையா? அக்கா வந்தாலும் தரணும் பேத்தி, நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? காப்பாத்தி கொடுத்து அடுத்த முறை வரதுக்குள்ள சந்தோஷமா வச்சா என்னப்பா செய்வேன்?
தொழில் நல்லபடியா வாகனத்தை நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? அந்த தொழில் வாழ வச்சா போதுமா? தொழில் 2வது தொழில் பார்க்கணும். உண்மையாப்பா? முதல் ஒரு தொழில் 2வது வேலை பார்க்குறியா? உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி அதையும் தரணும். குடும்பத்தில் ஒற்றுமையாக்கி தரணும். இருக்கக்கூடிய பிரச்சனையை காப்பாற்றி தரணும். மற்றவங்களை உள்ள விடாத பிரச்சனை இருந்தாலே போதும். மற்றவங்க தலையிடக்கூடாத கையை கொண்டா பேசி எப்படி இருக்கா இல்லையா? உனக்கு என்ன கேட்ப? கொடுத்தா என்ன செய்வ? அதான் சொல்லி கூப்பிட்டோம்ல, அதை மறுபடியும் என்ன செய்வ? காலில் விழுந்துருவாப்பா. கர்ப்பசாமி காலில் விழுந்து நினைச்சேன். எத்தனை தடவை? 2 தடவை பேச்சு எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டான். என்ன செய்யணும்? இருக்கா இல்லையாப்பா? 2 தடவை கூப்பிட்டு போனா 2வது தடவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்படி கர்ப்பப்பை நல்லாக்கி கொடுத்து ஒரு வாரிசு, ஆண் வாரிசு கொடுத்தா என்ன செய்வ? குடும்பத்தில் ஆண் வாரிசுன்னு நீ குறையா இருக்கு கொடுத்தா என்னப்பா செய்வேன்? சத்தியவாக நான் கர்ப்பசாமி சொன்னா சொல்ல முடியும். இதைத்தான் கேட்டு வந்து பண்ண வாக்கு இல்லை. இங்க நான் வாக்கு தரேன். உண்மையா இல்லையா? அதே வாரிசு உருவாகி கொடுத்து காலத்தை கொடுத்தா கர்ப்பசாமி பேர் வைக்கிற மாதிரி வச்சிருவியா? கர்ப்பசாமின்னு சொல்லுவியா இல்லை ஜொடலன்னு சொல்லுவியா? கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுருவியா? வாங்க முடியா? ஆண் பிள்ளை தரம் இல்லை. சத்தியவாக்கா பயப்படாத. நாளை வச்சுட்டா சரி. கர்ப்பசாமி அப்படி வந்து பார்த்தேன். வாகனம் நல்லா ஓட வச்சு நல்லபடியா முழுமையா உள்ள தொழிலுக்கும் வாக்கு கொடுத்தா போதுமாப்பா? போதுமா இல்லையா? வேற என்ன கேட்ப? அவன் வீட்டுக்கு போகணும்ல, நான் போய் பார்க்கணுமா? எங்க இருக்கு? கேரளா இருக்கு. எங்க இருக்கியா? போய் பார்க்கணுமா? பார்த்து சொன்னா நம்புவியா? கண்ண மூடி கொடுங்க. கீழ் பக்கம் ஒரு கடை இருக்கு. உண்மையாப்பா? உண்மையா இல்லையா? நீ பேச நீ போயிட இவன் கேரளா இருக்கா? அது எப்படி கீழ் பக்கம் கடை இருக்காது? அம்மா கிழக்கதான் சொன்னேன். நீ இருக்குது மேக்க 3வது தெருல, 1 2 3வது தெருல நீ இருக்க. உண்மையா இல்லையா? 3வது வீடு. கர்ப்பசாமி குதிரை போனா சரியா சொல்லிடும். இதை விட என்ன தப்பு செஞ்சாலும் சொல்லிடுவேன். ஆயனுக்கு இருக்கேன், அவ்வளவுதான், கவலைப்பட வேண்டாம். ஆனா கொஞ்சம் எதனாலும் கொஞ்சம் அமைக்கு பேச்சு இல்லாத இருக்குன்னு சொல்லிடுவான். வேற உண்மையால அதனால மன உடைஞ்சு வந்திருக்கேன். 2 தடவை வாகனத்துக்கு கீழே விழுந்துருக்கேன். வேலை சத்தமா சொல்லுவேன். உண்மையா இல்லையா? நிறைய பிரச்சனை இருக்கு. காப்பாத்திட்டாரு. வாரிசு கூடி சீக்கிரம் தாரு. இன்னொரு அமாவாசை என்னை பார்க்க வந்துடலாமா? வருவியா தம்பி? வருவே மாட்டியா? சரி, வேற என்ன கேட்கணும்?